வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்ம இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ கண்டினியூஷனாக நம்ம ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கண்டினியூம் மெக்கானிக்ஸ் இப்போ மோஸ்ட்லி இந்த பேப்பர் வந்து எம்எஸ்சில் படிச்சிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி சில கேண்டிடேட்ஸ் படிச்சிருப்பாங்க இதை. ஸோ இது ஒரு பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ், கண்டினியூம் மெக்கானிக்ஸ். எதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டென்சார். ஸோ டென்சாரை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வருது. ஆக்சுவலாக நம்ம எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறப்போ டென்சர் அனாலிசிஸ்ன்னு படிப்போம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய இது ஃபுல்லாக நம்ம இதில் வரும், கண்டினியூம் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பியில் இதில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸை பார்க்குறோம். ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ் இன்வேரியண்ட். ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ் இன்வேரியண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா I1 சிக்மா 1 சஃபிக்ஸில் ப்ளஸ் சிக்மா 2 ப்ளஸ் சிக்மா 3 ஸோ செகண்ட் ஸ்ட்ரெஸ் இன்வேரியண்ட்டை இந்த மாதிரி தட் இஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், அந்த இது தான் அது. அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரும் நம்மளுக்கு அது செகண்ட் ஸ்ட்ரெஸ் இன்வேரியண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரெஸ் இன்வேரியண்ட்டு. குட் ஈவினிங் மேம். The principal stress values for a state of stress are 3, 8, 9. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் 3, 8, 9. Then the first, second, third stress invariance for the stress tensor. ஸோ நம்ம பிகினிங்லேயே பார்த்துட்டோம். இந்த கண்டினியூம் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டென்சாரை பேஸ் பண்ணி தான் இதில் கொண்டு போகிறாங்க. டென்சர் அதிலிருந்து வெக்டார் ஸ்கேலார் அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. கிறிஸ்டபல் சிம்பிள்ஸ், இந்த க்ரானிக்கல் டெல்டா, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் நம்மளுக்கு டென்சார் அனாலிசிஸில். அது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த கண்டினியூம் மெக்கானிக்ஸ்ன்றதை ஜென்ரலாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்ட்ரெஸ் இன்வேரியன்ஸ் ஃபார் த ஸ்ட்ரெஸ் டென்சார் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி கிவன் பை. ஸோ நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்வேரியண்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ கிவன், ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3. சிக்மா 1 தான் நம்மளுக்கு 3, சிக்மா 2 வந்து 8, சிக்மா 3 9. இது கிவன் நம்மளுக்கு. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்மளுக்கு 3, 8, 9. தட் இஸ் சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3. ஸோ இப்போ I1 அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. I1ல் வந்து பார்த்திங்கன்னா சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 ப்ளஸ் சிக்மா 3. தட் இஸ் அந்த 3 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். 3 + 8 + 9. ஸோ அடுத்து I2 கண்டுபிடிக்கிறப்போ 3 × 8 + 8 × 9 + 9 × 3 அந்த மாதிரி வரும். அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். ஃபைனலாக இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 × 8 × 9. ஸோ அதில் எந்த ஆப்ஷன் வருதோ அதுதான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அது அப்போ பார்த்திங்கன்னா 20 வருது நம்மளுக்கு. 3 + 8 + 9 வந்து 20. நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி தென் இதை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஃபஸ்ட் லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 123. 3 வேல்யூமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் 216. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 20, 123, 216. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதில் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்
நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா த பொசிஷன் x1 x2 x3 at time t of a particle. ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்ட்டிக்கல் இருக்கிற அந்த பொசிஷன் 3 டைமென்ஷனில் x1 x2 x3 initially at capital X1 capital X2 capital X3 is given by the equation. இது ஈக்குவேஷனாக ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு அந்த பொசிஷனை x1 equal to capital X1 plus capital X1 plus X2 of t small x2. அதாவது இந்த பொசிஷனை நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கேபிட்டல் x2 ப்ளஸ் கேபிட்டல் x1 ப்ளஸ் x2 t ஸ்மால் x3ன்றது கேபிட்டல் x3 தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பொசிஷனை இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் x1 கேபிட்டல் x2 கேபிட்டல் x3ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் x1 x2 x3ன்றது நம்மளுக்கு பொசிஷன். அது நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் x1 கேபிட்டல் x2 கேபிட்டல் x3 இன் டேர்ம்ஸ் ஆஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெலாசிட்டி v1 v2 v3 ரெஸ்பெக்டிவ் அந்த கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி டைம் கொடுத்துருக்காங்க அண்ட் t ஈக்குவல் டு 2 ஃபார் த பார்ட்டிகல். ஸோ இப்போ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் வாஸ் அட் அ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1,1,0 அட் த ரெஃபரன்ஸ் டைம் இஸ். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது. பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜென்ரலாக நம்ம எஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லைங்களா. ஸோ இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் நம்மளுக்கு இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் டி. ஸோ இதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதாவது தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு வெலாசிட்டின்னு தெரியும் இல்லைங்களா. அதாவது அந்த இடப்பெயர்ச்சியில் டைமை பொறுத்து ஏற்பட்ட சேஞ்சு தான் நம்மளுக்கு வெலாசிட்டி வி. அப்போ ds by dt it is nothing but f dash of t. ஸோ இதை நம்ம எக்ஸ் டாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்றது பொசிஷன்னா இந்த பார்ட்டிக்கல் பொசிஷன்னா எக்ஸ் டாட்ன்றது நம்மளுக்கு வெலாசிட்டியாக வரும் பி. எக்ஸ் டபுள் டாட் அப்படின்றது நம்மளுக்கு ஆக்சலரேஷனில் வரும் இல்லைங்களா. 2 டைம்ஸாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிவி பை டிடின்னா நம்மளுக்கு ஏ வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே கேட்குறது நம்மளுக்கு வெலாசிட்டி தான் வெலாசிட்டி. அப்போ இந்த கரஸ்பாண்டிங் பொசிஷனில் இப்போ x1 x2 x3ல் வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா v1 ஈக்குவல் டு டோ x1 பை டோ xt. அதே மாதிரி x2ன்ற பாயிண்டில் இந்த வெலாசிட்டி காம்போனண்ட் v2 ஈக்குவல் டு டோ x2 பை டோ டி. எல்லாமே டைமை பொறுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். v3 டோ x3 பை டோ டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் v1 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2. நெக்ஸ்ட்டு v2 வந்து பார்த்தீங்கன்னா x2 ப்ளஸ் x2 பிகாஸ் x1 நம்ம எதை வச்சு பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஆல்ரெடி x1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்றது கொஷினில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கொஷினில் ஸ்மால் x1 பாருங்கள். ஸ்மால் x1 வந்து கேபிட்டல் x1 ப்ளஸ் கேபிட்டல் x1 ப்ளஸ் கேபிட்டல் x2 இதில் இன்டூ டி காமனாக இருக்குது இதில். ஸோ இதை டைமை பொறுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு டி டோ டி பார்ஷியலாக டீயை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது 0 ஆகிடும் இல்லையா கேபிட்டல் x1. அப்போது இதை வித் ரெஸ்பெக்ட் டு டி ஸ்மால் டி வச்சு பண்ணுறப்போ இது 1ன்னு வந்துடும். அப்போது x1 ப்ளஸ் x2 மட்டும்தான் வரும் இல்லைங்களா. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். டோ x1 டோ டியை வந்து v1 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா v2 அந்த செகண்ட் காம்பனண்ட் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ x2 வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து x2 நம்மளுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இது 0 ஆகிடும். இப்போ அப்போ சேம் அதே மாதிரி தான் வரும் நம்மளுக்கு இல்லைங்களா. கேபிட்டல் x1 ப்ளஸ் x2 காம்பனண்ட் எடுக்கிறப்போ ஸ்மால் x1 ஸ்மால் x2 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்மால் x1 ஸ்மால் x2. தேர்டு இந்த காம்போனண்ட் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா v3 டோ x3 பை டோ டி. அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஒன்று எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x3 ஈக்குவல் டு கேபிட்டல் x3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போது இண்டிபெண்ட் ஆஃப் டைமை பொறுத்து இல்லை இந்த தேர்ட் காம்போனண்ட். அப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு டைம் கான்ஸ்டன்ட்டு தான் அது. அப்போ டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 0 தான் வருது. ஸோ
இப்போ பாருங்கள் அவங்க கேட்டிருக்கிறது வெலாசிட்டி அட் த பாயிண்ட். அப்போது V1 அப்போ நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா x1 x2 கரெக்டுங்களா? இது x1 நம்மளுக்கு, இது x2, இது நம்மளுக்கு x3. இப்போ கரஸ்பாண்டிங் பொசிஷன் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ x1 வந்து 1, x2 1, அப்போ 1 + 1 2 வந்துடுமா? அந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வெலாசிட்டி வேல்யூ கிடச்சா. செகண்டில் வந்து V2 x1 + x2 அகைன் 1 + 1 2 வரும். V3 0 தான் இருக்குது ஆல்ரெடி இல்லைங்களா? அப்போது 2,2,0ன்ற அந்த கரெக்ட் அந்த வெலாசிட்டி அந்த பொசிஷனில் அந்த பாயிண்டில் அவங்க கேட்குற வெலாசிட்டி இது தான். ஸோ அப்போ அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 2,2,0ன்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் எல்லாம் நம்மளுக்கு இதாங்க. ஸோ ஈஸியான கான்செப்ட் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடியாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வர கான்செப்ட் தான். ஸோ வெலாசிட்டி அதனுடைய காம்போனண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து பண்ணி அப்புறம் அந்த பாயிண்டில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் இது. தேர்ட் ஒன், த ஸ்ட்ரெஸ் டென்சார் அட் எ பாயிண்ட் P இஸ் கிவன் பை ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஸ்ட்ரெஸ் டென்சார் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் TIJ. ஸோ அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, இதில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துட்டு கேட்டாங்க. அதை நம்ம அப்படி கம்பேர் பண்ண தெரியும் நம்மளுக்கு, கரெக்டுங்களா? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்தாங்க ஆக்சுவலாக. அப்போ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் ஐகன் வேல்யூன்னு அர்த்தம். நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் படிப்போம் இல்லைங்களா, அந்த இதுதான் ஆக்சுவலாக அது. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் அந்த மேட்ரிக்ஸில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஐகன் வேல்யூ. ஸோ அப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐகன் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சா போதும்னு பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஸோ பிரின்சிபல் stress value is nothing but a eigenvalues of the given matrix. But to find the eigenvalues நம்மளுக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? that is lambda cube minus s1 lambda square. ஏன்னா 3/3ன்னா நம்ம இந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதர்வைஸ் determinant of a minus lambda I equal to 0. ஸோ போத் ஆர் சேம் தான் நம்மளுக்கு. ஸோ இதில் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதிலேருந்து லேம்டா கியூப் மைனஸ் S1 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லேம்டா மைனஸ் S3 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் S1 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ 3 + 0 + 0 தட் இஸ் 3. தட் இஸ் S1. S2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மைனஸ் ஆஃப் த மெயின் டயக்னல் எலிமெண்ட். ஸோ இது மெயின் டயக்னல், அதனுடைய ஒவ்வொரு மைனனுடைய சம்மு தான் இது. 3ன்னா அதனுடைய டிட்டர்மெண்ட் வரும் இல்லைங்களா? ஸோ -4. அப்புறம் 0க்கு இதனுடைய மைனர் பார்த்தீங்கன்னா 3110, அது டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா -1 வரும். 0க்கு மைனர் பார்த்தீங்கன்னா இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 3110. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -1 வரும். ஸோ அதனுடைய டோட்டல் சம்மேஷன் தான் நம்மளுக்கு S2. ஸோ -6. S3ன்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ S1 3 கண்டுபிடிச்சிட்டோம். S2 வந்து -6. S3ன்றது டிட்டர்மெண்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ பார்க்குறப்போ -8 வருது. ஸோ நம்ம இப்போ S1 S2 S3 வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 3rd டிகிரியில் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேம்டாவில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இப்போ லேம்டா வேல்யூஸ் தட் இஸ் 3 வேல்யூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இது நம்மளுக்கு தெரியும், சிந்தடிக் டிவிஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு. ஸோ அதை வச்சு நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? ஸோ லேம்டா ஈக்குவல் 1 நம்மளுக்கு அதில் நம்மளுக்கு 0 வந்துடுது. அப்போ லேம்டா ஈக்குவல் 1ன்றது ஒரு ஐகன் வேல்யூ. ஸோ இப்போ இந்த சிந்தடிக் டிவிஷனே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா அந்த 3rd டிகிரிலேருந்து 2nd டிகிரியாக வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? 2nd டிகிரியாக
கொண்டு வரலாம் இதை வச்சுட்டு. அப்போ 1 lambda ஸ்கொயர் மைனஸ் 2 lambda மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஆர்டர், சாரி நாட் செகண்ட் ஆர்டர், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், தட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது ஃபேக்டரைஸ் மெத்தட்லேயே நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு என்ன வருதுன்னா உங்களுக்கு lambda ஈக்குவல் டு 4 lambda மைனஸ் 2. அப்போ நம்மளுக்கு என்ன ஐகன் வேல்யூ வருதுன்னா 1 4 மைனஸ் 2. அப்போ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த இதுதான் இருக்கும் 1 4 மைனஸ் 2. ஸோ 1 4 மைனஸ் 2 எந்த இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 4 மைனஸ் 2 இதுதான். ஸோ இந்த ஆர்டரை மாற்றிலாம் தரமாட்டாங்க, ஏதோ ஒரு இதில் தான் தருவாங்க. இப்போ சப்போஸ் 1 4 மைனஸ் 2ன்னு கொடுக்கலாம், 4 1 மைனஸ் 2 இது எப்படின்னா இருக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் கொண்டு வருவோம் இல்லையா, ஐகன் வேல்யூஸ் அதுதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துட்டு கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் தியரியாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The tensor whose components remain unchanged, அதுதான் இன்வேரியன்ட் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. The tensor whose components remain unchanged under all coordinate transformation is called, அதனுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் டென்சார். ரொம்ப மெயின் இது. ஐசோட்ரோபிக் டென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸை ரிமைன் அன்சேஞ்சு அண்டர் ஆல் கோஆர்டினேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மற்றதெல்லாம் அப்போ இது ஆகுதுன்னு அர்த்தம், சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ அப்போது ஐசோட்ரோபிக் டென்சார். ஸோ அதுதான் இது கரெக்ட் ஆப்ஷன். அது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா த வெலாசிட்டி ஃபீல்டு associated with the motion of a rigid body rotating with the angular velocity omega e3 cap, that is the unit vector in Cartesian coordinate is. So இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the velocity field associated with the motion of a rigid body rotating with angular velocity. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். அது அந்த வெலாசிட்டி ஃபீல்டு அசோசியேட் வித் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி ரொட்டேட்டிங்கில் நம்மளுக்கு அந்த வெலாசிட்டி காம்போனன்ட் வேல்யூ இப்படி தான் இருக்கும். V1 வந்து மைனஸ் ஒமேகா x2, V2 வந்து ஒமேகா x1, V3 வந்து 0. இது ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் sixth one, the typical value of the shear modulus for steel. இப்போ ஸ்டீலுக்கு நம்மளுக்கு ஷியர் மாடுலஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஆக்சுவலாக இது நம்மளே ஃபிசிக்ஸ் லேபில் வந்து செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸ் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஷியர் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போ ஸ்டீலுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 76 GPa. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம அந்த வேல்யூ எழுதி வச்சுக்கலாம். பட் இது ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இந்த இதில். செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தி ஸ்டேட்ஸ் டேஷ் இந்த ஃபில்அப் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு கொஸ்டின்னு. States that the stress vector at any given place and time has a common value and all parts of the material having a common tangent plane at P and lying on the same side of it. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காஷிஸ் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல். இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை
காஷிஸ் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். லெக்ராஞ்சினுடைய ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் என்ன, ஆய்லீனுடைய ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் என்ன, நியூட்டோனியன்ஸுடைய ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல். ஸோ இது வந்து காஷிஸினுடைய ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல். அதாவது the Cauchy stress principle states that the stress vector at any given place and time has a common value in all parts of material having a common tangent plane at P and lying on the same side of it. ஸோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசிஸ்னுடைய ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்டேட்மெண்ட் தான் இது ஆக்சுவல். ஸோ ரிமைனிங்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வர எக்ஸாமினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 7 ப்ராப்ளம்ஸ் தான் இது வரையும் நம்ம பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இது கலெக்ட் பண்ணுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தனுடைய பாலிடெக்னிக் டிஆர்பி ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.